மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் தங்கள் குடும்பத்திற்கும் தொழிலுக்கும் துரதிர்ஷ்டம்னு நினைச்ச ஒரு தம்பதி பெண் குழந்தைய நெடுஞ்சாலையில விட்டுட்டு சென்றிருக்காங்க. இந்த சம்பவத்தில் குணாவை சேர்ந்த தொழிலதிபர் மற்றும் அவரது மனைவி கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த வழக்கு விசாரணையில பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாகி இருக்கு. அதாவது குழந்தை கடத்தல் சம்பவத்தை நோக்கி அந்த வழக்கு திசை திரும்பியிருக்கு. குணாவை சேர்ந்த தம்பதி இந்த குழந்தையை சட்டப்பூர்வமாக தத்தெடுக்காமல் ஒரு சட்டவிரோத நெட்வொர்க் மூலம் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியது அம்பலமாகி இருக்கு. அதாவது இந்தூரில் உள்ள ஒரு அழகு நிலைய உரிமையாளர் மற்றும் அவரது கூட்டாளிகளிடம் இருந்து சிறுமி வாங்கப்பட்டது தெரியவந்தது. பின்னர் கடத்தல் மற்றும் சிறார் நீதி சட்டம் தொடர்பான பிரிவின் கீழ் அந்த தம்பதியினர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதன் தொடர்ச்சியா நீதிமன்றம் அவர்களை காவலில் வைத்துள்ளது. இந்த கும்பல் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களிடம் இருந்து குழந்தைகளை சட்டவிரோதமாக வாங்கி குழந்தை இல்லாதோருக்கு காசுக்காக விற்றது அம்பலமாகி இருக்கு. இதனையடுத்து குழந்தையின் உண்மையான பெற்றோர் யார் என்பதை கண்டறியும் பணியில் காவல்துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. துரதிர்ஷ்டம்னு நினைச்சு ஒரு குழந்தையை நெடுஞ்சாலையில் கைவிடப்பட்ட நிலையில் அந்த குழந்தை சட்டவிரோதமாக வாங்கியது அம்பலமான இந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.